அந்த சீக்ரெட்னா என்ன? கடைசி காலத்துல ஒரு கிங்டம் வரும். அந்த கிங்டமுக்கு ரோம் நகரம் தலைமையா இருக்கும். அதோட 10 நாடுகள், 10 ராஜாக்கள் இருப்பார்கள். இப்ப அதுதான் யூரோப்பியன் யூனியன்ல, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் 10 நாடுகள் கூட்டமைப்பு உருவாகிருக்கு. அதுல ரோம், இத்தாலியும் இருக்கிறது. அதுதான் கடைசியில் ஆளுகைக்கு வரப்போகிறது என்பதை ஏற்கனவே நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். இப்ப அவங்க கொண்டு வர போற மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜியை குறித்து தான் அந்த 13, 16, 17 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மிருகத்தின் அரசாங்கத்தின் முத்திரை, நாமம், இலக்கம், பெயர், நம்பர் இது இருந்தால் தான் எதையும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அந்த நம்பரை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது என்ன நம்பரா இருக்கு? 666. இதை பத்தி நிறைய விஷயங்கள் நேத்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த 17வது வசனம் கர்த்தர் சொன்னபடி மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கத்தோட கடைசி காலத்துல வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்யற ஒரு காரியம் உலகம் முழுவதும் வர தொடங்கி இருக்கு. அதுதான் இது. இதுக்கு பேரு ஐசின்னு சொல்றோம், ஐடி கார்டு. அதோட ஆக்சுவல் பேர் என்னன்னா MNIC, மல்டி பர்பஸ் நேஷனல் ஐடி கார்டு என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நாட்டில் அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்தியாவில் அதுக்கு ஆதார்னு பேர் இருக்குது. அதே மாதிரி இது எல்லா நாட்டிலையும் கொடுக்குறாங்க. அமெரிக்கால இருக்கு, அமெரிக்கால ஐசின்னு சொல்லுவாங்க. பஹ்ரைன்ல இருக்கு, அதுக்கு பிறகு ஐரோப்பா நாட்டில் இருக்கு, அப்புறம் மலேசியால இருக்கு, எல்லா நாட்டிலும் இருக்கு. கனடால இருக்குது, கனடால சிம் கார்டுன்னு பேரு, சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர்னு பேரு. அப்புறம் யூகேல NI நம்பர்னு பேரு. அப்புறம் நம்ம ஊர்ல வந்து ஆதார்னு பேரு, மலேசியால மை கார்டுன்னு பேரு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேர் உண்டு. இந்த கடைசி காலத்துல இப்படி ஒரு அட்டை கொடுக்கப்படுகிறது. முதல்ல இந்த அட்டைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு மிருகத்தின் முத்திரை, அரசாங்கத்தின் முத்திரை. இரண்டாவது அதனுடைய பெயர், அந்த அரசாங்கத்தின் பெயர். மூன்றாவது ஒரு இலக்கம். இங்க ஒரு நம்பர் இருக்கு பாருங்க. நம்பர்ல பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, அவங்க உங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. நம்ம தானியல்னு பேர் வச்சுக்கலாம், அவன் ஒரு பேர் வைப்பான் பெல்ஷாத்சார்னு. அதுதான் அவனுடைய அபிஷியல் ரெக்கார்ட்ல இருக்கும். பெல்ஷாத்சார் தான் கூப்பிடுவான் நேபுகாத்நேச்சார். அதே மாதிரி தான் அவங்க மொழியில ஒரு பேர் இப்ப வச்சிருக்காங்க. எது? டிஜிட்டல் நேம். உலகம் முழுக்க எல்லாருக்கும் நம்பர். இந்த நம்பர் வைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு, இந்த நம்பர் என்பது காமன், உலகம் ஃபுல்லா எந்த லாங்குவேஜ் காரணம் படிக்கலாம். இப்ப நீங்க நம்மளுடைய பேரையே தமிழ்லயோ மலையாளத்திலயோ இந்தியிலயோ எழுதுனா அந்தந்த மொழிக்காரங்க என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். ஆனா உங்களுக்கு நம்பர் கொடுத்தாச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எந்த மொழிக்காரன் என்ன செய்யலாம்? அதை படிக்க முடியும். ஏன்னா அது காமன் லாங்குவேஜ். இங்கிலீஷ் காமன் கிடையாது, நம்பர் தான் காமன். டிஜிட்டல் நீங்க சொல்றோம், நம்பர் தான் காமன், நியூமரிக். ரெண்டாவது, இந்த நம்பர் சிஸ்டத்துக்கு ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கொண்டு வந்தா, இந்த நம்பர்ல தான் 666 கொண்டு வர முடியும். உதாரணமா உங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே 16 இலக்க நம்பர் கொடுத்துட்டு இருக்காங்க. 16 இலக்க நம்பர் தான் உங்களுடைய ஏடிஎம் கார்டை பாருங்க, உங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, உங்களுடைய ஐசி கார்டு, அதாவது இந்தியாவோட இருக்கிற ஐசி கார்டு, எதை வேணா பாருங்க, 16 இலக்கத்தில் நம்பர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒருவேளை இல்லைன்னா கொடுப்பாங்க. இனிமேட் இந்தியாவில் ஆதார் அட்டை கொடுக்கும்போது 12 இலக்கத்தில் தான் கொடுத்தாங்க. அப்பவே நாங்க எங்களுடைய பத்திரிகையில் எழுதணும், 12 இலக்கத்தில் கொடுக்க கூடாது, எத்தனை இலக்கத்தில் கொடுக்கணும்? 16ல கொடுக்கணும். ஏன் 16ல கொடுக்கணும்னா, உங்களுக்கு 16 இலக்கம், கம்ப்யூட்டருக்கு 2 இலக்கம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்றதுக்கு அதோட ஐடிக்கு 2 நம்பர் கொடுப்பாங்க. மொத்தம் 18 இலக்கம். இந்த 18 இலக்கத்தை தான் 3 6ஆக பிரிப்பார்கள். 6 6 6ஆக. இப்ப நீங்க வச்சிருக்கிற எல்லாமே இந்த 3 கேட்டகரியில இருக்கும். இப்போ உலகம் முழுக்க கணக்கெடுப்பு நடத்தப்படுது. நல்ல கவனிங்க, கணக்கெடுப்புனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்ல, அது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கணக்கெடுப்பு. இது அத்தனை பேருக்கு அவங்க நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்றது. அவங்களுக்கு நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பு உலகம் முழுக்க இப்பதான் நடக்குது. முதல் முறை எடுக்கும்போது இயேசு வந்தார், இரண்டாவது முறை எடுக்கிறார்கள், இப்பொழுதும் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அத்தனை பேரையும் கணக்கெடுப்பு முடித்து ஒரு கம்ப்யூட்டருக்கு கீழே, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு கீழே ஒப்படைக்கப்படும் பொழுது, அந்த கம்ப்யூட்டர் எந்த சர்வாதிகாரி கையில் இருக்குதோ அவன் முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவனாக இருப்பான். வெரி சிம்பிள். இன்னைக்கு அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. நமக்கு அந்த நம்பர் கொடுக்குறாங்க, அதுக்குள்ள 666 இருக்கு. இப்ப உலகம் ஃபுல்லா பேர் வச்சாச்சு, எல்லாருக்கும் பேர் வச்சு முடிச்சாச்சு. இப்ப பைபிள் சொல்லுது, இது இருந்தால்தான் வாங்கவும் விற்கவும் முடியும். இல்லாவிட்டால் நீங்க அதை வச்சிருக்கீங்களா இல்லையான்னு கண்காணிப்பாங்களா? இல்லாதவங்களுக்கு எதுவும் கிடைக்காதான், இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா? இதை எப்படி சாத்தியம்? இந்த நம்பர் இருக்குது இல்ல, எப்படி சாத்தியம், எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கிற இப்ப அந்த அட்டையிலேயே கண்டுபிடிக்கிற கருவியை வச்சு கொடுக்குறாங்க. எல்லா அட்டையிலையும் என்ன கொடுக்குறாங்க? கண்டுபிடிக்கிற கருவி. எது கண்டுபிடிக்கிற கருவி அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஒரு மஞ்சள் கலர் சதுரம் இருக்குது. இந்த மஞ்சள் கலர் சதுரம் என்னன்னு தெரியுமா? சிம். என்ன சிம்? சிம்னா என்ன? சிம் கார்டு. சிம் கார்டு. சிம்னா என்ன? சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடுல். அதான் சிம். சிம் கார்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடுல். தமிழ்ல சொன்னா, கூப்பிடுகிறவரை, அழைக்கிறவரை கண்டுபிடிக்கிற கருவி. இப்ப நீங்க கடையில் போய் என்ன கேட்கறீங்க? சிம் கார்டு கொடுங்க. தமிழ்ல என்ன கண்டுபிடிக்கிற கருவி ஒண்ணு கொடுங்க. சொல்ல நம்ம அதான் கேட்கிறோம். நம்ம இங்கிலீஷ்ல கேட்கறதா ஒரு அர்த்தம் தெரியல. இப்ப என்ன கேட்கிறோம்? என்ன கண்டுபிடிக்கிற கருவி ஒண்ணு கொடுங்க. அவரும் கொடுத்துறாரு. அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? எப்ப கண்டுபிடிப்பீங்க? எப்ப ஆக்டிவேட் ஆகும்? எப்ப கண்டுபிடிப்பீங்க? அவர் சொல்வாரு 24 மணி நேரம் ஆகும். நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஆக்சுவலா நம்ம வாயாலேயே நம்ம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சொல்லிட்டு இருக்கிறோம், எங்களை கண்டுபிடிங்க. என்ன டெக்னாலஜி நமக்கு தேவை, அதனால நம்மளே வாக்குமூலம் கொடுக்குறோம், என்ன செய்யுங்க,
கண்டுபிடிங்க. இந்த RFID என்று சொல்வார்கள், அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் பேர். இதுதான் உங்களை கண்டுபிடிக்கிற கருவி. இதுதான் உங்களுடைய செல்போன்ல இருக்கு. அதே கருவி தான் உங்களை கண்டுபிடிக்கிற ஐசிலையும் இருக்கு. இதே தான் உங்களுடைய பேங்க் கார்டுலயும் இருக்கு. இதே தான் உங்க டிரைவிங் லைசன்ஸ்லயும் இருக்கு. எல்லாத்துலயும் இந்த சிப் சிஸ்டம் கொண்டு வந்துட்டான். என்னத்துக்காக? 24 மணி நேரம் உங்களை கண்காணிப்பதற்காக. இந்த கண்காணிக்கிற மெத்தட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், செல்போன்ல ஒருத்தர் உங்களை கூப்பிடுறாரு. இப்போ யூஎஸ்ல இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க, கூப்பிடுறாங்க, நீங்களும் கூப்பிடுறீங்க. பார்த்தா ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அது கையில் ஒண்ணுமே இல்லை, ஒரு சாதாரண இன்ஸ்ட்ருமெண்ட். இதுலக்கும் அவங்க நம்ம போனுக்கும் அவங்களுக்கு எந்த விதமான ஒயர் கனெக்ஷனும் இல்ல. எவ்ரிதிங் அண்டர் சேட்டலைட் கண்ட்ரோல். நம்ம எல்லாரும் சொல்லிடுறோம் ஈஸியா. சேட்டலைட் எங்க இருக்கு? வானத்துல தான் இருக்கு. இந்த சபையில எல்லாருக்கும் பயங்கரமான ஞானமா இருக்கு. ஒண்ணுமே செய்ய முடியல, என்ன பண்றதே தெரியல. சமுத்திரம் என்றால் கடல், சேட்டலைட் என்றால் வானத்தில் இருக்கிறது. சோத்ரம் ஆண்டவரே, இன்னும் 2 நாள் இருக்கு, எப்படியாவது காப்பாத்திருங்க. கவனிங்க, சேட்டலைட் எங்க இருக்குன்னா 36,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கு. சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணிருக்கிறோம். 36,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்கு. இப்போ நீங்க கூப்பிட்ட உடனே உங்களுடைய செல்போன்ல இருந்து ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி போகும், RFIDன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு தூரம் போகும்? சேட்டலைட் ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணி பார்க்கும், இது இந்தியாவுடைய நம்பர். இந்தியாவுக்கு மேல சேட்டலைட்டுக்கு திருப்பி விடும். இந்தியா சேட்டலைட் ரிசீவ் பண்ணும், இது +919443. சரி, இது வந்து கோயம்புத்தூர் நம்பர், இது வந்து இதையும் சொல்லிடுவோம், இல்லைன்னா கோச்சுக்கு போறீங்க, நாகர்கோவில் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரும்பான்மைக்கு நம்ம சொன்னோமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அது நேரம் திருப்பி ஒரு 36,000 கிலோமீட்டர் என்ன செய்யும்? கீழே வரும். அங்கிருந்து என்ன செய்யும்? நீங்க அங்கிருந்து எங்க கார்ல வேகமா போயிட்டு இருப்பீங்க, என்ன செய்யும்? கார்ல உங்க செல்போனுக்கு வந்து அடிக்குது. உங்களை ஒருத்தர் சவுதியில இருந்தோ பஹ்ரைன்ல இருந்தோ என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. இவ்வளவும் எவ்வளவு நேரத்தில் நடக்குது? எவ்வளவு நேரத்தில்? வித்தின் சம் செகண்ட்ஸ். ஒரு 36,000 கிலோமீட்டர் மேல போய் அங்கிருந்து இந்தியாவுக்கு நேரம் வந்து அந்த சேட்டில் ரிசீவ் பண்ணி திருப்பி ஒரு 36,000 கிலோமீட்டர் கீழே வந்து உங்களுடைய கார்ல நீங்க போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வேகமா என்ன செய்யுது? அடிக்குது. இதை நீங்க போட்டோன்னே நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நெட்வொர்க் என்ன ஸ்பீடு, போட்டோன்னே கிடைக்குதுங்க, நல்ல நெட்வொர்க். ஆக்சுவலா என்னன்னா, உலகத்துல உள்ள 800 கோடி மக்களில் நீங்கள் 2 செகண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். அதான் அதோடைய உண்மை. இந்தியாவில் இருக்கிற 130 கோடி பேர்ல நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? 2 செகண்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கீங்க. 1 செகண்டில். இப்ப நம்ம யூஸ் பண்றதுல 7.1 Mbps ஸ்பீட் தான் யூஸ் பண்றோம். சிஸ்கோன்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்ட்லயே மிக முக்கியமான ஒரு கம்பெனி. அவங்க தான் அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் எல்லாம் பண்றாங்க. அவங்க எல்லாம் 200 Mbps ஸ்பீட் யூஸ் பண்றாங்களாம். அப்படி போட்டோன்னே கிடைக்கும், ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் நீங்க எங்க இருக்கீங்கன்னு காட்டி கொடுத்துரும். அப்படின்னா இரவும் பகலும் உங்களை கண்காணிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி. இதான் அந்த சேட்டலைட். இங்க இருக்கு பாருங்களேன், இது பேரு GPS பேரு, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்தியா மட்டுமே ஒரு 39 சேட்டலைட் விட்டுருக்குது. உலகம் முழுக்க ஒரு 4,000க்கும் மேற்பட்ட சேட்டலைட் இருக்கு. எலான் மாஸ்க் அப்படின்னு ஒருத்தர் பேர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது did you heard about it? எலான் மாஸ்க் தெரியுமா? பேடிஎம் ஆரம்பத்துல பேடிஎம் கூட இருந்தாரு, இப்போ வந்து தனியா பண்றாரு. தெரியுமா தெரியாதா? ஒண்ணு இப்படி இல்ல இப்படி டக்குன்னு முடிச்சா நம்ம அடுத்து வேலைக்கு போலாம். இந்த ஃப்ரீ அப்படின்றதுக்கு பின்னாடி நம்ம அத்தனை பேருடைய டேட்டா பேசி என்ன பண்ணுவாங்க? அவங்க கையில வச்சுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிறதுலயே மிக முக்கியமான மார்க்கெட் பிளேஸ் எது தெரியுமா? மனுஷன் தான். நாம தான் அவங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான ப்ராடக்ட். நமக்கு கொண்டு வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க செல்போன் ஓபன் பண்ணி ஒரு ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா எத்தனை ஆட் வருது கீழே? ஒவ்வொரு ஆடுக்கும் உங்களுக்கு காசு. ஆனா உங்களுக்கு ஃப்ரீ மாதிரி தெரியுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு. உங்களை மொத்தம் நம்ம என்னாச்சு? ஃபங்க்ஷன் F5 கவனிங்க. இந்த மாதிரி இதான் அந்த சிஸ்டம். இப்போ என்ன செய்யறாங்கன்னா, நம்மள 24 மணி நேரம் கண்காணிக்கிறதுக்கு தேவையான வேர்ல்டு வைட் மொத்தம் இப்பவே 4,000 சேட்டலைட் மேல இருக்கு, இன்னும் விட போறாங்க. இது எல்லாத்தோட மொத்த ஹப் தான் ISS, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் 2 ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு ஆள் கண்காணிக்க போறான். அதற்கான வேலை இப்பவே கண்காணிக்க தான் தொடங்கிட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? இப்பவே நம்ம எல்லாருமே அண்டர் சர்வேலன்ஸ் தான் இருக்கிறோம். எப்படி? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்தியால நான் சொல்றது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும், உங்களுக்கு புரியுன்றதுக்காக இந்தியால சொல்றேன், இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், எனக்கு தெரியுன்றதுனால இந்தியாவை பத்தி சொல்றேன். கவனிங்க, இப்ப நீங்க அப்படியே கர்நாடகாக்குள்ள போறீங்க, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு SMS ஒன்று வருது தெரியுமா? வெல்கம் டு கர்நாடகா. அடுத்து நீங்க வந்துட்டு இதுக்குள்ள போறீங்க, கேரளாக்குள்ள, வெல்கம் டு கேரளா. இந்த SMS எப்படி வருது? அந்த மாநிலத்தை சாராத ஒரு நெட்வொர்க் புதுசாக உள்ளே நுழையும் போது அந்த மாநிலத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிற சேட்டிலைட் ஒரு SMS உங்களுக்கு அனுப்புது. என்ன அனுப்புது? நீ எல்லைக்குள்ள வர்றது எனக்கு தெரியுது, நீ வா, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லுது. ஆனா அப்படி சொன்னா நம்ம போக மாட்டோம். அதனால தான் டீசெண்டா சொல்லுது, வெல்கம் டு கேரளா. எல்லா ஸ்டேட்டும் இதை செய்து, எல்லா கண்ட்ரியும் செய்து. அப்போ டோட்டல் வேர்ல்டு இப்ப எப்படி இருக்கு? அண்டர் சர்வேலன்ஸ். யுஎஸ்ல ஒரு மனுஷன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானா ஏதாவது ஒரு கேமராக்குள்ள 12 செகண்டுக்குள்ள அவன் இருப்பான். அப்படிதான் சிசிடிவி ஃபுல் பண்ணிட்டாங்க. அதுதான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் நினைச்சா, உலகத்திலே அதிக சிசிடிவி உள்ளதான சிட்டி எதுனா லண்டன். சரி, அதுதான் ரொம்ப ஃபேமஸ், அதுதான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நினைச்சா, அதிகமாக வெக வேகமாக மனுஷனை கண்டுபிடிக்கிற
சிட்டி எதுன்னு கேட்டா ஷாங்காய். வித்தின் சம் மினிட்ஸ்க்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, அந்த கிரிமினலை கண்டுபிடிச்சிடுறாங்க வெளியே. அந்த அளவுக்கு எல்லா நாடுகளும் சர்வைலன்ஸ் உங்களை கண்டுபிடிக்கிறத வேகமா என்ன செஞ்சுட்டு இருக்குது, நம்மளை கண்காணிக்க தொடங்கிருச்சு. ஒரு ஒரு அஞ்சு இருக்காது, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்காக போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஃபிளைட்ல வரும்போது என் பக்கத்துல ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு மனுஷர் உட்கார்ந்திருந்தார். அவர் வந்து நாசால பார்ட் டைமா ஒர்க் பண்ணவர் போல. அவர் சொன்னாரு, இந்த நம்ம பேசும் போது அவரும் பிலீவர். அப்ப பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அவர் சொன்னாரு, ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்னார். என்னன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஐ ஆன் த ஸ்கை அப்படின்னு சொல்லி ஒரு டெலஸ்கோப் அல்லது ஒரு சேட்டலைட், விசேஷித்த சேட்டலைட் ஒன்னு வச்சிருக்காங்க. அதன் மூலமாக ரோட்ல நடந்து போகிற மனுஷன் என்ன சாப்பிடுறான், கையில என்ன வாட்ச் கட்டி இருக்கிறாங்க வரைக்கும் என்ன செய்ய முடியும், க்ளோஸா வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு 9 to 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். எனக்கு வந்து அப்ப நம்புறது கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவர் சொன்னது பிலீவர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் வச்சுக்கிட்டா நான் பார்க்கல, நான் நம்பல. சமீபத்தில் போன வருஷம் 2018 இந்தியா வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்கு ஒரு 100 கணக்கான சேட்டலைட் ஒன்னா லான்ச் பண்ணுச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. 111 ராக்கெட்டோ 108 ராக்கெட்டோ விட்டாங்க. அதுல ஒரு ராக்கெட்டுக்கு பேரு ஐ ஆன் த ஸ்கை. அந்த ராக்கெட் லான்ச் பண்ணும் போது டிவில அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு, இப்போ இந்தியா மிக முக்கியமான சேட்டலைட் லான்ச் பண்ணுது, நாம க்ளோஸா ஒரு மனுஷனை எந்த ஆங்கிள் வேணா என்ன செய்ய முடியும், வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னாரு. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா, ஃபுல்லா கிளவுட் இருந்து மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சா கூட அந்த சேட்டலைட் என்ன செய்யும், ரோட்ல போய் நடந்து போறோம் என்ன செய்யுமா, கண்காணிக்குமா. இது அவங்க சொன்ன போது நான் அதை கேட்டேன். ஆனா சமீபத்தில் ஷாங்காயில இருக்கக்கூடியதான ஒரு வீடியோவை சைனீஸ் கவர்மெண்ட் வெளியிட்டுச்சு. அதுல எப்படி ஒரு ஆளை க்ளோஸா வாட்ச் பண்றாங்க அப்படிங்கறத அந்த வீடியோல இருக்கு. இப்ப நீங்க அந்த வீடியோ பாருங்க. இப்படித்தான் நம்மள வாட்ச் பண்றாங்க, இப்பதான் இதான் நடக்குது. ஆனா இது 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோனா உங்க கார் என்ன பண்ணுதுங்கிறது, எங்க இருக்குன்றதை இப்படி கொண்டு வந்து காட்டிடும். அந்த சிட்டிக்குள்ள உங்க நம்பரை போட்டா, அடுத்து உங்க ஆதார் நம்பரை போட்டா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கொண்டு வந்து காட்டி கொடுத்துரும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம 2014 இருந்து நம்மளுடைய கார் வாகனங்கள் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணோம். இப்ப ஹியூமன் ட்ராக்கிங்க்கு எல்லா கவர்மெண்ட்டும் பணம் ஒதுக்கி இருக்கு. ஹியூமன் ட்ராக் பண்றதுக்கு எல்லா கவர்மெண்ட்டும் பணம் ஒதுக்கிருச்சு, இந்தியா கவர்மெண்ட் உட்பட. இப்ப அதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த கண்காணிக்கிற கருவி உங்க கையிலே இருக்கு. அது செல்போன்லயும் இருக்கு, உங்களுடைய பேங்க் கார்டுலயும் இருக்கு, உங்களுடைய ஐசியிலும் இருக்கு, எல்லாத்திலும் இருக்கு. வேதத்தின்படி கடைசி காலத்துல ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறதுன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த ஒருவரும் தப்பி போகாத காலம் இதுதான். அத்தனை பேரையும் கண்காணிக்கிறாங்க.